தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த கையில் அணியும் பிரேஸ்லெட்களை தயாரித்து 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த பள்ளி மாணவர்கள் அந்த தொகையை ஓசூர் மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கினர். ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சசி தேவ் சந்தியா பிரீத்தி தம்பதி. இவர் 18வது வார்டு மாமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். இவர்களுக்கு 11 வயதான அவீரா என்ற மகளும் 7 வயதில் யுகன் என்ற மகனும் உள்ளனர். தனியார் பள்ளியில் அவீரா 5ஆம் வகுப்பும் யுகன் 2ஆம் வகுப்பும் பயின்று வருகின்றனர். ஓசூர் பகுதியில் சுற்றித் திரியும் தெரு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசியான ரேபிஸ் செலுத்துவதற்கு உதவிடும் நோக்கில் மாணவி அவீரா தனது தம்பி யுகன் மற்றும் தனது வகுப்பு தோழியான அனன்யா ஆகியோருடன் சேர்ந்து முத்துக்களால் ஆன கையில் அணியும் பிரேஸ்லெட் தயார் செய்து அதை தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு விற்பனை செய்துள்ளார். இது தவிர தன்னுடைய சேமிப்பு மற்றும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் பெற்ற நன்கொடை என மொத்தம் 30,000 ரூபாயை சேர்த்துள்ளார். அந்த பணத்தை மாணவிகள் அவீரா மற்றும் அனன்யா ஆகியோர் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலமிடம் வழங்கினர். இந்த பணத்தை தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட பயன்படுத்த வேண்டும் என மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஓசூர் மாநகராட்சி பகுதியில் தெருநாய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தெருநாய்கள் கடித்து பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில் மாணவர்கள் இணைந்து ரேபிஸ் தடுப்பூசி போடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நிதி வழங்கிய சம்பவம் பாராட்டை பெற்றிருக்கின்றது. எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தந்தாங்க. எங்களோட சொசைட்டியை எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வேக்சினேஷன், சாப்பாடு எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து இந்த பேண்டெல்லாம் சேல் பண்ணி காசு சேர்த்து நாங்கள் பண்ணலான்னு சொன்னோம். சேல் பண்ணி சேவிச்சோன்னா ஒரு 30,000 பண்ணிட்டோம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தந்தாங்க. கொஞ்சம் வந்து எங்களோட சேவிங்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து இந்த காசெல்லாம் நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் தந்தோன்னா, ஒசூர் கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட தந்து ஏபிசி சென்டருக்கு வந்து அது டொனேஷனாக தந்தோம். ஸோ இது மூலயமா என்ன நடக்குன்னா, எங்களுக்கு இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கெல்லாம் ஒரு வேக்சினேஷனும் கிடைக்கும். அப்புறமா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் கடித்தாலும் அது அவ்வளோவா எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது ஹியூமன்ஸையும் ஹெல்ப் பண்ணுது, டாக்ஸையும் ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் டோட்டலாக 1 இயர் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் 60 ரூபீஸ்க்கு விற்று 5,000 நாங்கள் இது வச்சு மட்டுமே செஞ்சோம். மற்ற காசெல்லாம் நாங்கள் வந்து சேவிங்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து ரேஸ் பண்ணோம்.